இப்போ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு மாபெரும் அரசர். அவரை சுத்தி உலகத்தோட அத்தனை செல்வங்களும் இருக்கு. நடனங்கள், மதுக்கோப்பைகள்னு ஒரு பெரிய ஆடம்பரமான மாளிகையில அவர் இருக்காரு. ம், திடீர்னு அந்த மாளிகை தீப்பற்றி எரியுது. ம். ஆனா அந்த அரசர் ஒரு துளி கூட பதற்றம் இல்லாம, கண் சிமிட்டாம, ரொம்ப அமைதியா அதை வேடிக்கை பார்க்கறாரு. இப்ப இன்னொரு காட்சியை கற்பனை பண்ணுங்க. சரி, சொல்லுங்க. எல்லாம் துறந்த ஒரு சந்நியாசி நதியில குளிச்சிட்டு இருக்காரு. கரையில வச்சிருந்த ஒரே ஒரு கிழிஞ்ச கோவணம் தீப்பற்றிடுமோ அப்படின்னு பயந்து தண்ணில இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வர்றாரு. இப்ப சொல்லுங்க, இதுல யார் உண்மையான துறவி? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. ஆமா, யார் உண்மையான பற்றாளன்? இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடர்ல வர்ற 101வது ஆடியோ பதிவை ரொம்ப ஆழமா அலச போறோம். இது வெறும் காத்துல பறக்கிற ஆன்மீக தத்துவங்களை பத்தின தேடல் கிடையாது. நிச்சயமா கிடையாது. மனித மனதோட இருண்ட ரகசியமான உளவியலையும் சத்தியத்தை தேடுற பயணத்துல நாம சந்திக்கிற முரண்பாடுகளையும் உரிச்சு காட்டுற ஒரு பயணம் இது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவு பதிவுல பாத்தீங்கன்னா, ஓஷோ கிட்ட அவருடைய சீடர்கள் மிக ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் கிளர்ச்சியான சில கேள்விகளை கேட்கறாங்க. எதை பத்தின கேள்விகள்? அதாவது, சந்நியாசம்னா என்ன, பொருட்களின் மீதான நம்ம பற்று, அப்புறம் ஒரு உண்மையான கூட்டமைப்புக்கும் வெறும் கும்பலுக்கும் என்ன வித்தியாசம்? ஓ, கூட்டமைப்புக்கும் கும்பலுக்கும் கூட வித்தியாசம் இருக்கா? ஆமா, நிறைய இருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓஷோ கொடுக்கிற பதில்கள் எல்லாமே ஏதோ ஆகாயத்திலிருந்து வந்த உபதேசங்கள் கிடையாது. பின்ன அது என்ன? அவை எல்லாமே நம்முடைய ஈகோ, நம்ம பயம், முக்கியமா நாம நம்மளையே எப்படி ஏமாத்திக்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா விளக்குற உளவியல் பூர்வமான பதில்கள். உண்மையை நோக்கிய ஒரு மனிதனோட பரிணாம வளர்ச்சி எப்படி படிப்படியா நடக்குது அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம். சூப்பர். சரி, இந்த உண்மையை நோக்கிய பயணத்தோட முதல் படியிலேருந்தே தொடங்குவோம். எந்த ஒரு புதிய தேடலையும் அல்லது பயணத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி மனித மனம் சந்திக்கிற முதல் மிகப்பெரிய தடை என்ன? என்னவா இருக்கும்? அதுதான் தயக்கம். ஓஷோ கிட்ட ஒரு சீடர் கேக்குறாரு, நான் கடந்த 3-4 வருஷமா சந்நியாசம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா இன்னும் எடுக்கல. இப்ப உங்க கட்டளை என்ன அப்படின்னு. இது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். எனக்கு இது எப்படின்னா, நாம ஆன்லைன்ல அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ பொருட்கள் எல்லாம் ஷாப்பிங் கார்ட்ல போட்டுட்டு பல மாசமா அதை வாங்காம அப்படியே வச்சிருப்போம் இல்லையா? ஆமா, ஆமா. அல்லது நியூ இயர் வந்ததும் பெரிய ஆர்வத்துல ஜிம்முக்கு பல ஆயிரங்களை கட்டி சேர்ந்துட்டு அப்புறம் ஒரு நாள் கூட போகாம இருப்போம். அதே போலதான் இந்த சீடரோட மனநிலையும் இருக்கு. தேடல் இருக்கு, ஆனா ஓரடி கூட எடுத்து வைக்க மனம் தயங்குது. கரெக்ட். இந்த தயக்கத்துக்கு பின்னால் ஒரு ஆழமான உளவியல் தந்திரம் இருக்கு. நாம ஏன் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோம்னு நினைக்கிறீங்க? நம்ம சோம்பேறித்தனம் தான் காரணமா இருக்கும். அது மட்டும் இல்ல. நான் நாளைக்கு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஈகோவுக்கு ஒரு போலியான திருப்தி கிடைச்சிருது. நான் ஏதோ பெரிய காரியம் செய்ய போறேன் அப்படிங்கிற மாயையிலேயே மனம் குளிர்காயுது. அட, இது ரொம்ப உண்மையா இருக்கே. இத விளக்க ஓஷோ ஒரு நகைச்சுவையான கதைய சொல்றாரு. முல்லா நஸ்ருதீன் கதை தான் அது. ஒருத்தன் முல்லா கிட்ட வந்து, என்ன முல்லா, இந்த கொடைக்காலத்துல நீங்க காஷ்மீர் போறதா இருந்தீங்களே, போகலையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு முல்ல என்ன சொன்னாரு? முல்லா சொல்றாரு, காஷ்மீருக்கா? போன வருஷம் தான் நான் காஷ்மீர் போறதா இருந்தோம். அதுக்கு முந்தைய வருஷம் மணாலி போறதா இருந்தோம். இந்த வருஷம் நாங்க நைனிடால் போகல, வீட்லயே உட்கார்ந்துகிட்டு அந்த ஊர்களுக்கு போறதுக்கான சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எந்த ஊருக்கும் போகாம போறதா நினைச்சுக்கிட்டே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. சரியா சொன்னீங்க. 3-4 வருஷமா சந்நியாசம் எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே வைக்கிற அந்த சீடனை பார்த்து ஓஷோ கேக்குறாரு, இத்தனை வருஷம் கழிச்சுட்ட, இப்போ உனக்கு என்ன புதுசா ஒரு தடை வந்துடுச்சு அப்படின்னு. வேற ஏதோ சாக்கு போக்கு சொல்லியிருப்பான். ஆமா, ஓஷோ சொல்றாரு, மனதை இப்படியே ஏமாத்திக்கிட்டு இருக்கு, என் கட்டளைக்காக காத்திருக்காத, நீயாகவே விழிச்சுக்கோ அப்படின்னு. இது சந்நியாசத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க வாழ்க்கையில எடுக்க நினைக்கிற எந்த ஒரு புதிய முடிவுக்கும் இது பொருந்தும். தயக்கம் அப்படிங்கிறது பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள, அதாவது உங்க கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான மனதோட ஒரு தந்திரம் மட்டுமே. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சரி, ஒரு வழியா இந்த தயக்கத்தை உடைச்சிட்டு ஒருத்தன் தன்னுடைய பயணத்தை தொடங்கிட்டான்னு வச்சுப்போம். அவன் சந்திக்கிற அடுத்த சிக்கல், அவன் சுமந்து செல்ற மூட்டை. அதாவது பரிக்கிரகம், பொருட்கள் மேல இருக்கிற பற்று. ஆமா, இத பத்தி பேசும்போதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்ன அந்த அரசர் ஜனகர் மற்றும் இளம் சன்னியாசியோட கதை வருது இல்லையா? அத கொஞ்சம் விரிவா பாப்போமா? கண்டிப்பா. ஒரு முறை ஒரு குரு தன்கிட்ட பல வருஷமா இருந்தும் எதையும் கத்துக்காத ஒரு இளம் சன்னியாசிய அரசர் ஜனகர் கிட்ட போய் பாடம் கத்துக்கிட்டு வர சொல்றாரு. அந்த சன்னியாசி கிட்ட என்ன இருந்துச்சு? அந்த இளம் சன்னியாசி கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு லங்கோட்டி, அதாவது ஒரு கோவணம் மட்டுமே. அவன் ஜனகரோட அரண்மனைக்கு போனா அங்க அரசர் உலக போகங்கள்ல செல்வச் செழிப்பா இருக்கிறாரு. அத பார்த்ததும் சன்னியாசிக்கு கோபம் வந்திருக்குமே. ஆமா,
எல்லாம் துறந்த என் குரு கிட்டயே எதையும் கத்துக்கல, இந்த போகி கிட்ட என்னத்த கத்துக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அடுத்த நாள் காலையில ஜனகரும் அந்த சன்னியாசியும் நதியில குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அரண்மனை தீப்பற்றி எரியுது. ஓ, அதான் அந்த தீ விபத்தா? ஆமா, ஜனகர் இதை பார்த்தும் எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப அமைதியா நிக்கிறாரு. ஆனா இந்த இளம் சன்னியாசியோ, ஐயோ கரையில நான் வச்சிருந்த என்னோட ஒரே ஒரு லங்கூட்டை எரிஞ்சிடுமே அப்படின்னு தண்ணியில இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். அடப்பாவமே. பற்று அப்படிங்கிறது அரண்மனையில் இல்ல, மனதோட பிடிப்புல தான் இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு உணர்த்தவே ஜனகர் அந்த நாடகத்தை நடத்தியிருந்தார். ஒரு நிமிஷம் இருங்க. இத கேட்க ஒரு கதையா நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் கேளுங்க. ஓஷோவுக்கு 93 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் இருந்துச்சு. விலையுயர்ந்த வைர கடிகாரங்களை அவர் அணிந்திருந்தாரு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஜனகரோட இந்த கதையை சொல்றதன் மூலமா தனக்கு இருக்கிற ஆடம்பர வாழ்க்கையை அவர் நியாயப்படுத்துறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது நியாயமான கேள்விதான். பொருட்கள் எவ்வளவு வேணும்னாலும் இருக்கலாம், மனசுல தான் பற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு பணக்காரன் தன் செல்வத்தின் மேல இருக்க ஆசைய நியாயப்படுத்த பயன்படுத்துற ஒரு தந்திரம் போல இல்லையா? இது ஓஷோ தனக்கு தானே கொடுத்துக்கிட்ட ஒரு சலுகை போல எனக்கு படுது. இது மிகச்சிறப்பான கேள்வி. ஓஷோ மேல தொடர்ந்து வைக்கப்படுற மிகப்பெரிய விமர்சனமும் இதுதான். ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய உளவியல் என்னன்னா, சொல்லுங்க. ஈகோவுக்கு தன்னை அடையாளப்படுத்திக்க ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது. அது ஒரு பிரம்மாண்டமான மாளிகையா இருக்கலாம், அல்லது ஒரு கிழிஞ்ச கோவணமாவும் இருக்கலாம். ஆமா, அந்த சன்னியாசிக்கு கோவணம் தான் அடையாளம். கரெக்ட். அந்த இளம் சன்னியாசிக்கு நான் ஒரு துறவி அப்படிங்கிற அவனோட மொத்த அடையாளமும் அவனோட ஈகோவும் அந்த ஒற்றை கோவணத்துல தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. அது பறிப்போனா அவன் யார் அப்படிங்கிற அடையாளமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு மரண பயம் அவனுக்கு. ஓஹோ, அப்போ பிரச்சனை பொருளோட அளவுல இல்ல. நிச்சயமா இல்ல. ஓஷோ முன்வைக்கிற வாதம் என்னன்னா, உங்ககிட்ட பொருட்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி இல்ல. அந்த பொருட்கள் இல்லாம உங்களால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாதா? கரெக்ட். அந்த பொருட்கள் உங்களை ஆளுதா அல்லது நீங்க அந்த பொருட்களை தேவைக்கேற்ப பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறது தான் விஷயம். ஜனகருக்கு அரண்மனை எரிஞ்சாலும் அவர் ஜனகர் தான். ஆனா சன்னியாசிக்கு கோவணம் எரிஞ்சா அவனோட துறவரமே எரிஞ்சு போயிடுது. வாவ், அப்படியானா ஈகோ தன்னை நிலநிறுத்திக்க துறவரத்தை கூட ஒரு கருவியா பயன்படுத்தும்னு சொல்றீங்க. தங்கிட்ட ஒண்ணுமே இல்ல, தான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுலயே ஒரு பெரிய அகந்த ஒளிஞ்சிருக்கு. துல்லியமா பிடிச்சிங்க. இதே உளவியல்ல இயேசுவோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வோட ஓஷோ இணைக்கிறாரு. இயேசுவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? ஜெருகம் அப்படிங்கிற நகரத்தோட மிகப்பெரிய செல்வந்தன் ஒருத்தன் இயேசு வர்ற வழியெங்கும் தங்க நாணயங்களை வாரி இறைச்சி அவரை வரவேற்கிறான். ஓ, அப்புறம் இயேசு என்ன பண்ணாரு? இயேசு அந்த தங்க நாணயங்களுக்கு நடுவுல கிடந்த ஒரே ஒரு சின்ன செப்பு நாணயத்தை மட்டும் குனிஞ்சு எடுத்துக்கிறாரு. நதியை கடக்க படகுக்காரனுக்கு கொடுக்க, எனக்கு இந்த ஒரு நாணயம் மட்டும் போதும், இதை விட அதிகமான சுமையை நான் சுமக்க விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அட, இயேசுவுக்கு அந்த செப்பு நாணயத்தின் மேல எந்த பற்றும் கிடையாது. நதியை கடக்கிற வரை மட்டுமே அதோட தேவை. வாழ்க்கையும் அப்படித்தான். தேவைக்கு இருக்கிறத பயன்படுத்துறது பற்று இல்ல, அதை இருக பிடிச்சுக்கிறது தான் பற்று. அருமை. சரி, பற்றுகளை விட்டொழிப்பது பத்தி பேசிட்டோம். இந்த தேடல்ல ஒருத்தன் தனியாவே பயணிக்க முடியுமா, அல்லது அவனுக்கு ஒரு குருவும் ஒரு கூட்டமைப்பும், அதாவது ஒரு சங்கம் தேவையா? இது ஒரு நல்ல பாயிண்ட். ஓஷோ எப்பவுமே கும்பல் அப்படிங்கிற மனநிலையை கடுமையா விமர்சிக்கிறவர். பின்ன ஏன் புத்தரோட சங்கம் அப்படிங்கிற கருத்தை ஆதரிக்கிறாரு? சங்கம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அமைப்பு அல்லது கும்பல் அப்படிங்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? இதை ஓஷோ ரொம்ப துல்லியமா பிரிக்கிறாரு. மனித மனம் எப்பவுமே ஒரு கூட்டத்துல தன்னை அடையாளப்படுத்திக்க விரும்பும். ஆனா சங்கம் வேற, அமைப்பு அதாவது ஆர்கனைசேஷன் வேற. எப்படி சொல்றீங்க? நடுவுல எரியிற ஒரு தீபத்தை சுத்தி ஒளியேற்றப்படாத பல தீபங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து வர்றதுதான் சங்கம். இங்க அந்த எரியிற தீபம் அப்படிங்கிறது புத்தர் அல்லது விழிப்படைந்த ஒரு குரு. ஓகே. அவரை சுற்றியுள்ள சீடர்கள் ஒருவருக்கொருவர் சம்பந்தப்பட்டவர்கள் கிடையாது. அவங்க அனைவரோட கவனமும் அந்த ஒளியின் மேல மட்டுமே, அந்த விழிப்புணர்வின் மேல மட்டுமே இருக்கு. அப்போ அமைப்புனா என்ன? அந்த குரு மறைஞ்சு பின்னாடி, அந்த ஒளி விடைபெற்ற பின்னாடி அவர் சொன்ன வார்த்தைகளும் விதிகளும் சாத்திரங்களும் மட்டுமே எஞ்சி இருக்கும்போது அந்த சங்கம் ஒரு அமைப்பா மாறிடுது. பிறகு பலரும் அந்த விதிகளுக்கு பலவிதமா பொருள் கொள்ளத் தொடங்கும்போது அது ஒரு வெற்று கும்பலாவும் மாறிடுது. வாவ், இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நாம ஏதோ ஒரு பிரம்மாண்டமான லைவ் கான்சர்ட்ல, அதாவது நேரடி இசை கச்சேரியில கலந்துக்கிறது போல இருக்கு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஒரு லைவ் கான்சர்ட்ல அந்த பாடகனோட இசைய, அந்த அதிர்வை நேரா உள்வாங்கும்போது அங்குள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களும் அந்த இசையோட ஒன்றி போவாங்க.
அங்க எந்த விதியோ சட்டமோ கட்டாயமோ கிடையாது. எல்லாரும் அந்த இசையால் இணைக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் சங்கம். மிகச் சரியான உதாரணம். அந்த உயிரோட்டமான தொடர்பு இருக்கிற வரை தான் அது சங்கம். ஆனா குருவோட பயணிக்கும்போது கூட சில சீடர்களுக்கு ஈகோ எட்டி பார்க்கும். ஈகோ எப்பவுமே சரணடைறத வெறுக்கும். அதனால தான் கிருஷ்ணபிரியா அப்படிங்கிற ஒரு சீடரோட கேள்வியை ஓஷோ இங்கே வாசிக்கிறார். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ ஆசிரமத்தோட விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் வெறுக்கிறா. எனக்கு வெளியிலிருந்து வர்ற கட்டுப்பாடுகள் பிடிக்கல, சுய ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்னு வாதாடுறா. இது நம்ம பலருக்கும் வர்ற எண்ணம் தான். எனக்கு எல்லாம் தெரியும், என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, என் சுதந்திரம் என் உரிமை அப்படிங்கிற அகங்கந்த. இதுக்கு ஓஷோ என்ன சொல்றாரு? ஒரு பக்கம் அமைப்பு வேண்டாங்கிறாரு, இன்னொரு பக்கம் ஆசிரம விதிகளை ஆதரிக்கிறாரே. ஓஷோ ஒரு அற்புதமான ஆனா சவுக்கடி போன்ற உதாரணத்தை சொல்றாரு. ஒரு பார்வையற்ற மனிதன் வழிகாட்டுற பார்வையுள்ள ஒரு மனிதனோட கையை பிடிச்சிட்டு போறான்னு வச்சுப்போம். சரி. திடீர்னு அந்த பார்வையற்றவன் எனக்கு சுதந்திரம் வேணும், இது என் சுய ஒழுக்கத்துக்கு எதிரானது, நான் என் இஷ்டப்படி இடப்பக்கம்தான் போவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா என்ன ஆகும்? அவன் கட்டாயம் குழியில தான் விழுவான். பார்வையற்றவனுக்கு என்ன சுதந்திரம் இருக்க முடியும்? அதேதான். உனக்குள் அந்த விழிப்புணர்வு, அந்த ஆன்மா விழித்தெழும் வரை உனக்கு குருவோட ஒழுக்கமும் ஆசிரமத்தோட விதிகளும் தேவை. ஈகோ எப்பவுமே சரணடையறத வெறுக்கும். ஆமா, ஈகோக்கு அது பிடிக்காது. அதனாலதான் அது சுதந்திரம், சுய ஒழுக்கம் அப்படின்னு பெரிய பெரிய தத்துவ வார்த்தைகளை பேசி குருவோட பிடியிலிருந்து நழுவ பாக்குது அப்படிங்கறத ஓஷோ ஆழமா சுட்டி காட்டுறாரு. நேருக்கு நேரா சொல்லிட்டாரா? ஆமா, நீ என்னை விமர்சித்தால் அதை முழு மனதோடு செய், திருட்டுத்தனமா செய்யாத. உனக்கு இந்த ஆசிரமம் பிடிக்கலன்னா தாராளமா போகலாம், யாரும் உன்னை தடுத்து நிறுத்தல அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரே. அப்படியானா குருவோட கைய பிடிச்சிட்டு நடக்கும்போது நாம தடம் மாறவே மாட்டோமா? இந்த தேடல்ல தவறுகள் நடந்தா என்ன செய்யறது? அந்த தவறுகளுக்கான பச்சாதாபம் எப்படி இருக்கணும்? ஏன்னா நாம எல்லோருமே வாழ்க்கையில பல தவறுகளை செய்யறோம், பிறகு அதுக்காக குற்ற உணர்ச்சியில உழல்றோம். இங்குதான் உண்மையான பச்சாதாபத்துக்கும் வீணான குற்றுணர்ச்சிக்கும் உள்ள உளவியல் வித்தியாசத்தை நாம உணரணும். ஓஷோ சொல்றாரு, சிந்திய பாலுக்காக உட்கார்ந்து அழுவது வீணான செயல். கடந்த காலத்தை நம்மால ஒருபோதும் மாத்த முடியாது இல்லையா? ஆமா, ஆனா நடந்த தவறிலிருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிறது தான் உண்மையான பச்சாதாபம். இத விளக்க அவர் ஒரு மயிர்கூச்செறியும் சுஃபி கதையா சொல்றாரு. சுஃபி கதையா? சொல்லுங்க கேப்போம். ஒரு சூஃபி துறவி தினமும் தவறாம 5 வேளை தொழுகை செய்யற வழக்கம் கொண்டவர். ஒரு நாள் அதீத உடல் சோர்வால அவர் தூங்கிடுறாரு. தொழுகை நேரம் வந்துருது. அப்போ யாரோ ஒருத்தர் அவரை எழுப்புறாரு. யார் அது? துறவி அவசர அவசரமா எழுந்து, என்னை எழுப்பியதற்கு மிக்க நன்றி, நீங்க யார் அப்படின்னு கேக்குறாரு. வந்தவன் தயங்கிப்படியே, என் பேர் இப்லீஸ், அதாவது சாத்தான் அப்படின்னு சொல்றான். ஒரு நிமிஷம், சாத்தானா? சாத்தானோட முழு நேர வேலையே மனிதர்களை தொழுகை செய்ய விடாம தடுக்கிறது தானே. அவன் ஏன் வந்து துறவியை எழுப்பி விடணும்? இது முற்றிலும் முரண்பாடா இருக்கே. துறவியும் இதே கேள்வியத்தான் கேக்குறாரு. அதுக்கு அந்த சாத்தான் சொல்றான், இதுக்கு முன்னாடி ஒரு முறை நீ இப்படித்தான் தூங்கிட்ட. உன்னுடைய தொழுகை தவறியதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஆனா நீ முழிச்சதும், ஐயோ என் இறைவனை தொழும் வாய்ப்பை தவற விட்டுட்டேனே அப்படின்னு கதறி அழுத. உன்னுடைய அந்த உண்மையான பச்சாதாபமும் கண்ணீரும் உன்னை இறைவன் கிட்ட ரொம்ப நெருக்கமா கொண்டு சேர்த்துடுச்சு. வாவ்! நீ வாழ்நாள் முழுவதும் செய்த வழக்கமான தொழுகையை விட அந்த ஒரு நாள் நீ சிந்திய கண்ணீர் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு நீ மீண்டும் தூங்கிய போது எனக்கு பயம் வந்துருச்சு. இன்றும் நீ தொழுகையை தவற விட்டு மீண்டும் அழுது பச்சாதாபப்பட்டால் இறைவனுக்கு இன்னும் நெருக்கமாகிடுவ. அதனாலதான் உன்னை எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்றான். ஓ மை காட்! இது நம்ப முடியாத அளவுக்கு ஆழமான ஒரு கதை. இத நம்முடைய அன்றாட வாழ்க்கையோட பொறுப்பி பார்த்தா, நம்ம காலையில ஜிம்முக்கு அலாரம் வச்சுட்டு தூங்கிடுறோம்னு வச்சுப்போம். எழுந்த உடனே நம்ம எதற்கும் லாய்க்கல அப்படின்னு குற்ற உணர்ச்சியில அன்னைக்கு முழுவதும் சோகமா இருக்கிறது வீணான பச்சாதாபம். ஆனா அந்த தவறை உணர்ந்து அடுத்த நாள் இன்னும் வீரியமா செயல்படுறது தான் நம்மளை உயர்த்தும் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. எதையும் கத்துக்காத ஒரு வழக்கமான வெற்றியை விட நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய தவறு மிகவும் மதிப்புமிக்கது. துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தடம் மாறலாம், ஆனா அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு மீண்டு வரும்போது உங்களுடைய உள்நோக்கிய தகுதி உயருது. இங்கேதான் அபாத்திர, அதாவது தகுதியின்மை அப்படிங்கிற கருத்தை ஓஷோ கொண்டு வராரு. தகுதியின்மைனா என்ன? சிலருக்கு ஏன் சந்நியாசம் வழங்கப்படுறதில்ல அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் பதில். குரு மழையா புளிஞ்சுக்கிட்டே இருக்காரு, ஆனா சீடனோட பாத்திரம் கவிழ்ந்து மூடியிருந்தா அல்லது குற்ற உணர்ச்சியால ஓட்ட விழுந்திருந்தா அந்த நீரை எப்படி ஏந்திக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. சந்நியாசம் அல்லது ஞானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட உரிமை கிடையாது. அது குரு வழங்குற ஒரு பிரசாதம்.
நம்ம திறந்த மனதோட அந்த பிரசாதத்தை ஏந்த தயாரா இருக்கணும். அதாவது நாம திறந்த மனசோட இல்லைன்னா குரு நினைச்சாலும் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. சரி, குருவும் பயணிக்கிறாரு, சீடனும் பயணிக்கிறான். ஆனா உண்மைய தேடுற இந்த பயணத்துக்கு முடிவுதான் இங்கே. எப்போ இந்த தேடல் ஒரு முற்றுப்புள்ளி அடையும்? ஒருத்தன் பெரிய கஷ்டப்பட்டு ஒரு மலையோட உச்சியை அடைவான். அப்புறம் அப்பாடா, இலக்க அடைஞ்சிட்டோம், புடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சு பெருமூச்சு விட்டு நிமிந்து பார்த்தா அதை விட பெரிய இன்னும் அற்புதமான இன்னொரு மலை அவன் கண்முன் பிரம்மாண்டமா தோன்றும். அப்படியானா ஒவ்வொரு சிகரமும் இன்னொரு புதிய சிகரத்தோட தொடக்கம் மட்டுமே. ஆமா, இந்த முடிவிலி தன்மை தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே. எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற நிலை வந்துட்டா அங்கே வாழ்க்கை செத்துடும். பயணம் தொடர்றதுல தான் உயிர்ப்பு இருக்கு. என்ன ஒரு பிரம்மாண்டமான பார்வை இது! இன்னைக்கு நாம பல கோணங்கள்ல மனித மனத அலசியிருக்கோம். ஆமா, ரொம்ப ஆழமா பார்த்திருக்கோம். தீப்பச்சி எரியற அரண்மனைய பார்த்து அமைதியா இருந்த ஜனகரும், லங்கோட்டிக்காக ஓடிய சந்நியாசியும் நம்ம ஈகோவோட முகத்திரைய கிழிச்சாங்க. பார்வையற்றவன் கேட்ட போலி சுதந்திரம், சாத்தானே வந்து எழுப்பிய சூஃபி துறவியோட உண்மையான பச்சாதாபம். இந்த கதைகள் எல்லாமே ஏதோ பழைய புத்தகங்கள்ல உள்ளவை கிடையாது. இவை ஒவ்வொன்றும் இன்னிக்கே இப்போ நம்ம மனசுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற போராட்டங்கள் தான். நிச்சயமா. இதையெல்லாம் சிந்திக்கும்போது இந்த தேடலை மேற்கொள்ற உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வி இங்க முன்வைக்க தோணுது. என்ன கேள்வி அது? உண்மையை தேடுற இந்த பயணத்துக்கு முடிவே இல்ல. ஒரு சிகரத்தை அடைஞ்சா அது இன்னொரு சிகரத்தை காட்டுது அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு இறுதி இலக்க அடைஞ்சிடணும்னு கண்மூடித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கோமே. ஆமா. அப்படி ஓடுறதால இப்போ இந்த நொடியில நம்ம கண்முன் இருக்கிற வெளிச்சத்தையும் அழகையும் நாம உணராம கோட்டை விடுறோமோ? பயணம்தான் இலக்கு அப்படின்னா எதற்காக இந்த அவசரம்? மிக ஆழமான கேள்வி. இத நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. அந்த அமைதியில உங்களுக்கான விடை கிடைக்கலாம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக்கம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.